ஏங்க உங்களுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா? ஒருத்தரை பற்றி ஏதாவது ஒரு கதை கிடைக்குதா? எப்போ பேசலாம்? அவங்கள பற்றி எப்படியெல்லாம் விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு தோணுமா? வேறு கதை ஒருத்தர் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. உங்கள் வீட்டில் பிரச்சனையே இல்லையா? உங்கள் பிரச்சனைங்களை பாருங்க. அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக்கிறாரு. 5 வருஷம் விட்டு அவர் அப்புறமா நீங்கள் பேசுவீங்க. அந்த அளவுக்கு அவர் செய்யும் போது உங்களுக்கு பேசுகிற வார்த்தையே கிடைக்காது. அவர் அந்த அளவுக்கு நல்லது செய்வார். சும்மா உங்கள் வேலை வெட்டியை விட்டுட்டு யாரோ பணம் கொடுக்குறாங்க அதுக்காக நாங்கள் பேசுகிறோம் ஆடுறோம்னாக்கா எப்படிங்க இதெல்லாம் சொல்லுங்க. யார் வாழ்க்கையில் தான் பிரச்சனை இருக்குது? யார் பாரு, அவருக்கு பொண்டாட்டியை விட்டுட்டார், அவர் பொண்டாட்டி வச்சு வாழ முடியல, த்ரிஷா கூட இருக்கிறாரு, அது கூட இருக்கிறாரு. இப்போ பார்த்தாக்கா இன்னொருத்தர் ஹீரோயினி அவங்க கூட போனார், இவங்க கூட வந்தார். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? உங்கள் குடும்பத்தில் யாரும் எந்த பிரச்சனையோ பண்ணல, யாரும் எந்த பிரச்சனை பண்ணாமல் அவங்கள நல்லா அப்படியே வாழ்ந்துக்குன்னு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு யார் வீட்டில் தான் இவ்வளோ பேர் பேசுகிறீங்களோ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லாத இந்திங்கன்னா எதிர்க்க வந்து பேசணும். விஜய் எதிர்க்க போய் பேசுங்க. உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை இல்லைனா அங்கே தோண்டி கீண்டி பார்க்கும் போது தெரிஞ்சிடும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை. அதாவது உங்கள் வண்டவாளம் பேசுகிறவங்களாம் உங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கும். உங்களுதையே யாரும் பேசுகிற அத்து பக்கத்தில் இருக்கிறவங்க எந்த ஊர் விட்டு ஊரில் ஏரியா விட்டு ஏரியா இருக்கிறவங்களோ பேசுவாங்க. அது உங்களுக்கு பார்த்து இது பண்ணுறதுக்கு யோகியத்தை இல்லை. இதில் விஜய் இது வந்து பேசுகிறதுக்கு முன்னே வந்து பேசுவீங்க. நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், அவர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறாருன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பணம் கேட்டாரா? நான் இப்படி செய்கிறேன், இல்லை நான் எந்த வசதி வாய்ப்பு இல்லாத நான் வந்தேன், இப்போ இதில் ஜெயிச்சு சுருட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டுன்னு 5 வருஷம் விட்டு பாருங்க சிங்கம் என்ன பண்ணி நிற்கிதுன்னு பாருங்க. அப்போ தெரியும் சிங்கத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு வாயே வராது. சும்மா எது கிடைக்குதோ அவர் அத்தை வச்சுக்கினாரு இத்தை வச்சுக்கினாரு இது கூட சுற்றுறாருன்னு அவங்க குடும்பம் இருக்குதுங்க முடிவு பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டு பிரச்சனை, என் வீட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, என் பிரச்சனையை எனக்கு இது பண்ணுறதுக்கு ஆகலை. ஆனால் அடுத்தவங்க பற்றி பிரச்சனை நான் பேசுகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கும் பொட்டை பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளை இருக்குது, பேசுகிறவங்க அது ஒன்று யோசனை பண்ணோம். நம்மளுக்கு பின் காலத்துக்கு நம்ம புள்ளிங்கோ அவங்க சொல்லி இவங்க சொல்லி நம்ம பேசுகிறோம், அவங்க சொல்லி கொடுக்குறதோம் இல்லை நீ போய் இப்படி பேச அப்படி பேசுன்னு அந்த பாவலை நம்ம பிள்ளைங்களுக்கு தாங்க. அது யோசனை பண்ணுறீங்களா? வாயிருக்குன்னு எது வேந்தாலும் பேசுகிறீங்க. பேசுறதுக்கு நான் சொல்லியா கொடுக்கணும்? நம்ம புள்ளிங்க இருக்குது, நம்ம செய்கிற பாவம் நம்ம புள்ளிங்களுக்கு தலையில் வந்து விடும். அது யோசனை பண்ணும். அவர் பிரச்சனை அவர் தீர்த்துக்கிறாரு. உங்கள் பிரச்சனையை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு.